ப்ராமிஸாக இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் இப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு இடியம் மூலியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பிங்கி ப்ராமிஸ் அப்படி இல்லைன்னா பிங்கி ஸ்வேர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிங்கி ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி இன்டர்லாக் பண்ணி பண்ணுவோம். அதை தான் நம்ம பிங்கி ப்ராமிஸ் அப்படி இல்லைன்னா பிங்கி ஸ்வேர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கலர் பிங்க் வர ஐடியம்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். வேலை போயிடுச்சுன்னா ஒரு டெர்மினேஷன் ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்களே, இதை வந்து நம்ம பிங்க் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்யூனிட்டியோட ஸ்பெண்டிங் பவர் தான் நம்ம பிங்க் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இந்த பிங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு கூட சொல்லலாம். ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கணும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க இப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு தான் நம்ம டிக்கிள்ட் பிங்க். ரொம்ப ஒரு விஷயத்தை பார்த்து எக்ஸைட் ஆகுறது நம்ம tickled pink அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she was tickled pink when she saw his picture. இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் vocabulary இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இங்கிலீஷ் வித் காஞ்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and I'll see you very soon in my next video. Bye.